வாழ்க்கையில நமக்குன்னு யாருமே இல்லைன்னு நாம துடிக்கிற நேரத்துல நம்மளை காப்பாத்த யாராவது ஒருத்தர் வருவாங்க. அதே நேரத்துல நம்மளை பாதாளத்துல தள்ளி விடுறதுக்கும் சிலர் வருவாங்க. இவன் ஒரு காட்டு மிருகம். இந்த உடம்புக்கு பேர் டோபி. தருதலையா திரியறவங்களோட பிரதிநிதி. 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இவன் வாழ்க்கையில என்ன நடந்ததுன்னு இப்ப பார்க்கலாம். என்ன தலையா இது? காடு மாதிரி வளர்ந்துருக்கு. அனகொண்டா ஏதாவது பூந்துட போகுது. வர்றானுங்க பாரு எனக்குன்னு. எனக்கே இந்த மாதிரிலாம் முடி வர மாட்டேங்குது. எங்கேயா போற? வந்து இதில் கையெழுத்து போடு. வா இங்க வா. ஹலோ, நான் தான் செக்யூரிட்டி. ரூம் நம்பர் 315க்கு 2 ஜூஸ். நீங்க அந்த மைக்கேல் ஜாக்சன் கிட்ட கொடுத்து அனுப்புங்க. ஹலோ, சரக்கு நல்லா இருந்தா ஒரு பாட்டில் கொடுத்து அனுப்புறீங்களா? போர் அடிக்குதுல. ஐயோ, இன்னைக்கு என் வேலை காலி. ஹாய். இந்த பக்கம் தாவுங்க சார், இந்த பக்கம் தாவுங்க. சொதப்புறீங்களே சார். சார் ஓடுங்க சார், நல்லா வேதாள மாதிரி ஓடுங்க சார். இது வேற கத்தி தொலைதியா? ஹலோ, இது போலீஸ் ஸ்டேஷன். கொஞ்சம் மெதுவாக தான் அட்டன் பண்ணுவா. பொறுங்க. வேதாள முருங்க மாதிரி ஏறிடுச்சு. ஹலோ சார், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னையா? யார் அது? ஹலோ,
என்ன பிரச்சனை? சார் அது வந்து இங்க ஒரு ஆள் தற்கொலை பண்ணிக்கிட்டான் சார். யாரு? அந்த ஆள் பேர் டோபி சார். எந்த இடம்? ஆக்சோனியா பிளாட் சார். நீங்க இங்கே இருங்க, நாங்க போயிட்டு வந்துடுறோம். தலியா 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 வேடிக்கை பார்க்கறதுல மட்டும். I want all the formalities done immediately. Yes, sir. Forensics and postmortem. Sure, sir. சார் இவங்க தான். பொண்ணு ஏற்கனவே பயந்து போயிருக்கா ஐயா. தற்கொலை பண்ணிக்க என்ன காரணம்னு நான் கண்டுபிடிக்கிறேன். ஆனா கொஞ்சம் டைம் ஆகும். இன்னைக்கு இந்த பிளாட்டுக்கு வந்த எல்லாருமே என் கண் முன்னாடி இருக்கணும். சார். Bring the security also. ஓகே சார். நான் போலீஸ் வேலைக்கு சேர்ந்த அன்னையில இருந்து யோசிச்சு பாக்குறேன். கம்ப்ளைண்ட் கொடுக்காம ஒரு நாளாச்சும் நம்ம நிம்மதியா இருக்கலாமான்னு. அது இந்த ஜென்மத்துல நடக்காது இல்ல? எங்களுக்கு எப்பவுமே நீங்க நிம்மதியா தர மாட்டீங்களா? எங்களுக்கெல்லாம் நீங்க தானே சார் நிம்மதியை கொடுக்கணும். யோ நாங்களும் மனுஷங்க தாயா, எங்களுக்குலாம் நிம்மதி தேவைப்படாதா என்ன? ஓ அப்படியா? அது சரி. எறும்புக்கு கூட மதம் பிடிக்கிறது. என்னது? ஒன்னும் இல்ல சார். உள்ளவா வந்துறானுங்க நம்மள சாவடிக்க. என்ன சார கொஞ்சம் பார்க்கணும். ஏய் ஒரு ஆள் தான். நாங்க 2 பேருங்க. நீங்க 2 பேருன்னு எனக்கு தெரியும். ஒருத்தர் மட்டும் உள்ள போங்க. நாங்க 2 பேரும் சேர்ந்து தானங்க வந்தோம். ஏன் பிரிஞ்சிருக்க மாட்டீங்களா? அதுக்கு இல்ல சார், அந்த விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு நானும் இருக்கணும். ஏன் அவனாக்கு ஓன் தொண்டையில இருக்கு அடங்கற. இதுக்கு தான் சார் போலீஸுக்கு பொறுமை இல்லைன்னு சொல்லுவாங்க. போலீஸுக்கு பொறுமை இல்லையா? நடந்ததை சொல்றதுக்கு நானும் அங்க இருக்கணும்னு சொல்றேன். அதெல்லாம் வேண்டாம் சார். உங்க கம்ப்ளைண்ட் என்ன? கம்ப்ளைண்ட் இல்லை சார். நான் சரண்டர் ஆக தான் வந்தேன். நான் ஒரு ஆளை கொன்னுட்டேன். யாரு? ஒரு கேவலமான ஜந்துவ. அந்த ஆள் யாரு? அவனோட பேரு டோபி சார். எப்போ? எப்படி? என்னப்பா கனவுல பேயா? இல்ல சரக்கு அடிக்கிற மாதிரி கனவு கண்டீங்களா? இல்ல, இன்னைக்கு கனவு சூப்பர்ரா. அப்படியா? என் கூட உன்னோட ஃப்ரெண்ட்ஸும் கம்பெனி கொடுத்தாங்க. அந்த காட்டுவாசி மாதிரி முடி வளர்ந்த பையன் இருக்கான்ல, அவனும் இருந்தான். ஓஹோ, அப்ப நான் இல்லையா? நீ இல்லாமலா? அது தெரிஞ்சுக்காது. உங்க பையனாச்சே. அம்மா வந்தாங்கன்னா அப்பாவுக்கு அப்புறமா இருக்கு. ஓஹோ, அது சரி. அப்பா நான் கிளம்புற டைம் ஆயிடுச்சு. எங்கடா? என்னப்பா மறந்துட்டீங்களா? அண்ணா ஹாஸ்டல் போகணும்ல. அம்மா வந்துட்டோம்டா, அதுக்கப்புறம் போய். அம்மா கிட்ட நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ப்பா. நான் கிளம்புறேன். அது சரி, காலங்காத்தால அவ எங்க போயிட்டா? காலையிலயா? அப்பா இது ஈவினிங். அம்மா காலையில போகல. ஐயோ, அவ்வளவு நேரம் ஆயிடுச்சா? அப்ப நான் வரேன்ப்பா. பாய் பாய். இங்க பாருமா, அவ வர்றதுக்கு முன்னாடி நான் வேலைக்கு போறதுதான் நல்லது. இல்லன்னா பிரச்சனை தான். ஆமா, இங்க வந்து நிறைய பேர் குணமாகி போயிருக்காங்க. கௌரி உள்ள வா. வாமா. உட்காருங்க. என்ன விஷயம்? சாமி, இவ புருஷன் 24 மணி நேரமா குடிச்சுக்கிட்டே இருக்கான். தேங்காய் சாமி தான் அதை எப்படியாவது நிறுத்துறதுக்கு வழி பண்ணணும். எல்லாம் எனக்கு தெரியும். பாத்துக்கிட்டியா? நான் சொல்லல.
இது மந்திரிச்ச தேங்காய். இத துளசி மாடத்துல வச்சு சுத்தி அதுக்கப்புறம் இத உடைங்க. ஆ, ஆ. தேங்காய் 2 பாதியா சரியா உடையும். அதோட எல்லா பிரச்சனையும் முடியும். அவ்வளவுதான். ஆண்டவா. ரெண்டா உடைக்க சொன்னா இப்படி சுக்கு சுக்காக்கிட்டாளே. அடுத்த அளவர் சொல்லு. ஆ? வாங்க. ஐயோ, கௌரி நில்லு. கௌரி கௌரி கொஞ்சம் நில்லுமா. அந்த தேங்காயை உடைக்கும் போது செதறி போச்சுன்னு பயப்படாத. தேங்காயை வீசி எறிஞ்சா அப்படிதான் உடையும். மனுஷங்க மாதிரியே தேங்காயிலையும் திமிர் பிடிச்சது இருக்குல்ல. அது கௌரி, நான் சொல்றத கேளு. கௌரி, இங்க வந்து வேண்டிக்க. நீ வேண்டினது எல்லாமே நடக்கும். உன் கஷ்டத்தை எல்லாம் மனசு உருகி பிரார்த்தனை பண்ணிக்க. என் கையில இருக்கிறது 20 ரூபாய் மட்டும்தான். இதனால ஏதாவது நல்லது நடக்குதுன்னா நடக்கட்டும். நடக்கும், நீ நட. ஆண்டவா, நீயாவது என் மானத்தை காப்பாத்து. வா வா, நல்லா வேண்டிக்க. ஆண்டவா, நல்லா வேண்டிக்கிட்டல்லமா. ம். சரி வா போலாம். அது உன் பிரச்சனை இங்கெல்லாம் முடிவுக்கு வரலன்னா இன்னொருத்தர் இருக்கிறாரு. அந்த ஆளு ஒரு பீங்காம் பாத்திரத்துல எழுதி கொடுப்பாராம். அது அப்படியே கரைச்சி அவங்க குடிச்சிட்டாங்கன்னு வெய்யி, அதுக்கப்புறம் சரக்க கையிலேயே தொட மாட்டாங்க. அப்படியா? ஆமா. என்ன கௌரி இவ்ளோ லேட்டா வர? அது பரவாயில்ல, பையன் ஹாஸ்டலுக்கு போயிட்டான், பொண்ணு ஸ்கூலுக்கு போயிட்டான். பாத்தியா? நான் தான் 2 பேரையும் டிராப் பண்ணிட்டு வந்தேன். ஆண்டவா. அவன் நீயும் எவ்வளவுதான் கஷ்டப்படுவேன். அவங்க எனக்கும் பசங்க தானே. நாங்க 2 பேரும் உங்களுக்காக தேங்காய் சாமியை போய் பார்த்துட்டு வந்தோம். அப்ப நல்லது நிச்சயம் நடக்கும். தேங்காய் சாமி, ஆண்டவா, நான் செஞ்ச தவறுகளை எல்லாம் பொறுத்துக்கிட்டு என்ன நேர் வழியில நடத்துங்க. சரி, நான் வேலைக்கு போயிட்டு வரட்டுமா? அதுக்குள்ள நல்லவனாயிட்டான். அது இல்ல, இது அந்த ஆண்டவனோட அருளா இல்ல தேங்காய் சாமியோட அருளா? சரி வரீங்களா போலாம். இதெல்லாம் எப்பவும் நடக்கிறதா. இப்ப எதுக்கு நீ ஏன் மேல கோவப்படுற? நல்லா இருக்க. அந்த ஜானோட மரத்துல தேங்காய் பறிக்க சொன்னா அங்க ஒண்ணுமே இல்ல. சனிக்கிழமை பேலன்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துறேன். சரி, எல்லாம் ஓகே தானே? டபுள் ஓகே. அதோ போனானே அவன் தான் பந்தா மாதவன். கஷ்டப்பட்டு உழைப்பான், எந்த கெட்ட பழக்கமும் இல்ல, ரொம்ப நல்லவன். அப்புறம் வாயில விரல் வச்சா கூட கடிக்க மாட்டான். அதுக்குன்னு யாரும் சொந்த வரல கடிச்சுக்க மாட்டாங்கப்பா. அட அது இல்லையா? இதோ வரான் பாரு, அவன் தான் குடிகார மாதவன். ரொம்ப மோசமான ஆளு. கெட்ட பழக்கங்களை இவன் தான் கண்டுபிடிச்சிருக்கான். என்னையா அப்படியே மாத்தி சொல்ற? இப்ப பாரு இவருடைய உண்மையான சுயரூபத்தை. என்னையா அப்படி வெறிச்சு பாத்துக்கிட்டு இருக்க? ஏய், பொடி போடாத 2 கொடுப்பா. என்னடா தவளை, ஓசில வேணும்னா 2 வாங்கி குடிச்சுக்க. இன்னைக்கு காய்ச்சின சரக்கு. டேய் மாதவா, நீ காய்ச்சின கல்ல நீ தான் குடிக்கிற, அப்புறம் எதுக்குடா இந்த டபுள் ஆக்ஷன்லாம்? அது என்னோட வேலை, இது என்னோட சந்தோஷம். சொல்லி புரிய வைங்கடா. மாதவன் வேலையில ரொம்ப ரொம்ப நல்ல ஆளு. கல்லு குடிக்கிறதுலயும் அதே மாதிரி தான். அழகாக பூத்து இருக்கு, பூ ஒண்ணு பூத்து இருக்கு, அழகாக பூத்து இருக்கு, பூ ஒண்ணு பூத்து படு பயங்கரமா இருக்கு. இருக்கு. என்னது? கல்லுல கிக்கு. கடை சின்னதா இருந்தாலும் கல்லு பானை பெருசா இருக்கு. என்ன பிரயோஜனம்? பேச்சு மட்டும்தான். இல்ல தெரியாம தான் கேக்குறேன். நம்ம கடையில எதுக்கு பொண்ணுங்கிற வேலைக்கு வச்சிருக்கீங்க? மனுஷனோட நிம்மதியை கெடுக்கத்தான். நான் யாரோட நிம்மதி கெடுத்தேன்? நீ கெடுக்கல, நான் தான் கெடுத்துருவேன் போல இருக்கு. இங்க இருக்கிற சப்ளையர்ஸ்ல கூட ஒரிஜினலும் டூப்ளிகேட்டும் இருக்கு. அதவா ஒன்னு சொல்ல வேண்டாம். இங்க பாரு அது இதுன்னு இல்லனாலும் பொடி போட்டிருந்தா இதுவாது நிலையா கிடைக்கட்டும். அதான் அதான். சரி, அப்ப நான் கிளம்பட்டுமா? என் பொண்ணும் பொண்டாட்டியும் காத்துட்டு இருப்பாங்க. ஓகே, பாய்.
சேட்டா இன்னைக்கு நான் சீக்கிரமா கிளம்பணும். போறதெல்லாம் சரி, நாளைக்கு சீக்கிரம் வந்துடணும், புரியுதா? கண்டிப்பா. ட்ரெஸ் மாத்திட்டு போட்டா? ஆ, ஆ. அடடே சீ, பொங்கல். ஓ, கூடிய சீக்கிரமே ஒரு தாமரை விரிய போகுதுடா. தாமரை விரிய போறது குளத்திலையும் சேத்துலையும் குட்டையிலையும் தான். இந்த தாமரை விரியுமா? விரியண்டா, இது வெறும் தாமரை இல்ல, நீல தாமரை. அது எப்படி இருக்கும்? சும்மா அட்டகாசமா இருக்கும். தென்னை மரமா பனை மரமா? தென்னை மரம், கல்ப விச்சம், ஒன்னும் வேஸ்டா போகாது. ஒரு சின்ன இளநீ எடுக்கிறதுக்குள்ள விடிஞ்சிரும். அட, இளநீ இல்லடா, தேங்காய், பெரிய தேங்காய். ஓ, சூப்பர். இது தேங்காய் இல்லடா, நாம தான் வாழைப்பழம். இத போய் நீ எட்டி எட்டி பாக்குற பாரு. நீ தானடா கூட்டிட்டு வந்த. உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கும் போதே அப்பா இப்படிதான் குடிச்சிட்டு இருந்தாரா? உனக்கு கேக்குறதுக்கு வேற எதுவும் இல்லையா? அப்ப நீங்களும் அப்பா போல குடிங்க. இந்த கௌரி, இங்க பாரு, உன் புருஷனோட குடியை நிறுத்துறதுக்கு ஒரு அருமையான வழி இருக்கு. கல்லு கடையெல்லாம் மூடணும், அதானே? நடக்கிற கதை ஏதாவது இருந்தா சொல்லு. நம்ம ஊருக்கு வலது பக்கத்துல மலை ஓரத்துல ஒரு சின்ன கோவில் இருக்கு. அதுக்கு பக்கத்துல ஒரு சாமியார் இருக்காரு. ஃபுல்லா சரக்கடிச்ச கோழிய கூட அப்படியே எழுப்பி பறக்க வைப்பாருன்னா பாத்துக்க. சாமி மட்டும் ஒரு பூஜை பண்ணாருன்னா உன் புருஷன் அப்படியே குடி நிறுத்திடுவான். ஆனா அவர் அங்க கூட்டிட்டு வரதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அவன் வரலன்னா என்ன, நம்ம 2 பேர் மட்டும் அங்க போனாலே போதும். ஆனா பூஜை அங்க நடக்கும் போது நம்ம ஆளு பச்சை தண்ணி கூட குடிக்காம வீட்ல இருந்து வெளியில போகாம இருந்தா போதும். அதெல்லாம் நடக்கிற கதையே இல்ல. இந்த பாரு, குடிய நிறுத்தணும்னு உனக்கு ஆசை இருந்தா நீ இவ்வளவாவது செய்யணும். அப்பா கிட்ட நான் சொல்றேன், அப்பா கண்டிப்பா கேட்பாரு. கேட்காம இருக்க மாட்டாரு, ஆனா செய்ய மாட்டாரு. நீ வா. உனக்கு தேவைன்னா வா, எனக்கு ஒண்ணும் கட்டாயம் இல்ல. நல்ல ஆளு. அழகாக பூத்து இருக்கு, ஒண்ணு பூத்து இருக்கு, அழகாக அழகாக. சீக்கிரம் வந்து சாப்பிடுங்க, எனக்கு தூக்கம் வருது. சாப்பிடுறதுக்கு ஏதாவது இருந்தா இங்க கொண்டு வந்து கொடு. நான் சாப்பிடுற அழக பார்த்து சந்தோஷப்படு. ஏண்டி, நம்ம பொண்ணு மிகப்பெரிய டான்சர் சோபனா மாதிரி எப்படி ஆடுறா பாரு. இப்ப அம்மா கண்டபடி பேச போறாங்க பாருங்க. அப்படியா? என்ன இது, மீன் குழம்பா? கடையில போய் சாப்பிட்டு வயித்தை கெடுத்துக்கிறீங்க. இப்ப சந்தோஷமா இருக்கா? ரொம்ப சந்தோஷம். நல்ல காரமா இருக்கு. சரி, கடையில ஏதாவது விசேஷமா நடக்குதா? எல்லாரும் நல்லபடியா குடிக்கிறாங்க. கிண்டல் பண்றியா? ஒண்ணு தெரியுமா, குடியை எப்படியாவது நிறுத்தணும் தான் ஒவ்வொரு நாளும் நான் வீட்ல இருந்து கிளம்புறேன். ஐயோ, நீங்க குடிக்கிறத நிறுத்திட்டா இந்த வீட்ல நிம்மதி வந்துருமே. அப்படி ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் டெய்லி அழுதுட்டு தூங்க முடியாது. எனக்கு இதெல்லாம் பழகிடுச்சுப்பா. இது பாருங்க, என்கிட்ட உண்மையா பதில் சொல்லுங்க. உண்மையிலேயே உங்களுக்கு குடிக்கிறத நிறுத்தணும்னு தோணுது இல்ல? ஆமா, அதுல என்ன சந்தேகம்? ஆனா அந்த கள்ள பாக்கும் போது குடிக்கணும்னு தோணுது, அதான். சரி, ஒரே ஒரு நாள் மட்டும் நீங்க கள்ளு குடிக்காம நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கணும். ஒரே ஒரு நாள் தான். ஒரே நாள்? ஹை, அது எந்த நாள்? இருந்துட்டு போறேன். போதும், அது போதும். அப்படி பண்ணா நெக்ஸ்ட் டேல இருந்து நீங்க குடிக்க மாட்டீங்க. அது என்ன டெக்னிக்? அதெல்லாம் இருக்கு. நீ என்ன விஷயம்னு தெளிவா சொல்லு. மலைப்பாறை சாமின்னு ஒருத்தர் இருக்காரு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் பெரிய சித்தரு. அதுக்கு இந்த கள்ளு குடிக்கிற பழக்கத்தை அவர் மாத்திருவாரு. அப்பா, நாங்க சாமியை பார்க்க போயிட்டு வர வரைக்கும் நீங்க இங்க நல்ல பிள்ளையா இருந்தா மட்டும் போதும். எனக்கு அதுல எல்லாம் பெரிய நம்பிக்கை. ஆனா எங்களுக்கு இருக்குல்ல. எங்களுக்காகப்பா சொன்னா கேளுங்களேன், ஒரே ஒரு நாள். அதோட நான் நிச்சயமா குடிய நிறுத்திடுவேன்ல? நிச்சயமா. அப்ப சரி. என்ன கோபியண்ணா, வேலைக்கு போலையா? போனோம். இந்த சாக்லேட். என்ன கோபி, எப்ப பார்த்தாலும் ஏதாவது வாங்கிட்டு வந்து குடுக்குற? மீனும் எனக்கும் தங்கச்சி மாதிரி தானா? அது மட்டும் இல்லாம எனக்கு கூட பிறந்தவ இல்லைன்ற வருத்தம் இவளை பார்க்கும்போது தான் அதிகமாகும். கோபியண்ணா வாங்க. நாங்க வர வரைக்கும் வீட்ல இருந்து வெளியில போகாதீங்க.
நீ சொல்ற அந்த சாமி குடிய நிச்சயமா நிறுத்திடுவார்ல. நாளைக்கு நீங்க கள்ளு கடைக்குள்ள போனீங்கன்னா உடனே வாந்தி எடுப்பீங்க பாருங்க. என்ன நீங்க இப்படி சொல்றீங்க? அப்ப கள்ளு குடிக்காமலே போதை ஆயிடுமா? அந்த வாடை பிடிக்காம வாந்தி வரும்னு சொன்னேன். அது சரி, பாப்போம் பாப்போம். இது மட்டும் சரியா வரலன்னா என்ன யாரும் தடுக்க கூடாது. எல்லாம் சரியாவே எல்லாம் சரியா நடக்கும். பாய். ஐயோ, நேரம் போகவே மாட்டேங்குதே. என்ன பாது விஸ்வாமித்திர மகரிஷி மாதிரி உட்காந்துருக்க? புலி வேட்டைக்கு போலியா? இல்ல, இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். நம்ம சகாக்கள் எல்லாம் இங்க வர சொல்லு. அத நான் பாத்துக்கிறேன்ப்பா, இப்பவே கூப்பிட்டுறேன். என்னப்பா சைலண்டா உட்காந்துக்கிட்டு இருக்க? நான் குடிய நிறுத்திட்டேன். மாதவண்ணா, உண்மையிலேயே நீங்க குடிய நிறுத்திட்டீங்களா இல்ல குளிக்கிறத நிறுத்திட்டேன்னு சொன்னீங்களா? குடிக்கிறத நிறுத்திட்டேன். குடுமையே, அப்புறம் எதுக்கு நான் எங்களை வர சொன்னீங்க? தனியா இருந்தா எனக்கு ஏதாவது தோணும். நீங்க எல்லாம் இருந்தீங்கன்னா நாம ஏதாவது அப்படியே பேசிட்டு இருக்கலாம்ல. எனக்கு பஞ்சாயத்து ஆபீஸ் வரைக்கும் ஒரு வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். நானும் வரேன். நீங்க எல்லாம் போயிட்டா எப்படி? மாதவனா, நான் உன்னை கேட்கட்டுமா? நீங்க தானே குடிய நிறுத்துனீங்க, நாங்க இல்லல்ல. நாங்க ஏதாவது போய் லைட்டா குடிக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது விரோதம் இருக்கா? நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா இங்க முடியாது. அது பூஜையை பாதிக்கும். வேணும்னா வெளியே குடிங்க. ஓகே, அப்படின்னா நாங்க குடிக்கிறோம். வாடா வாடா. நீங்க வரதா இருந்தாலும் வரலாம், யாரும் தடுக்கல. நல்ல வேலை நம்மள தடுக்கல. மாதவனா, நீங்க அடிக்கதான் இல்ல, கம்பெனியாவது கொடுக்கலாம்ல. அதுக்கு என்ன, நம்ம கிட்ட வில் பவர் இருக்குல்ல. நான் ஒரு முடிவு எடுத்தா எடுத்ததுதான். அப்புறம் பொடி போட்ட சரக்கா? இத கொஞ்சம் புடிங்க. ஐய, நான் தொட ஓவரா குடிக்காம இருங்க, யாருக்கும் தெரியாது. ஒரு கிளாஸ் குடிக்கிறதுனால மணப்பாறை சாமி ஒண்ணு கோச்சுக்க போறது இல்ல. அப்படியே சொல்றேன். எதுவும் சொதப்பிடாத, நான் கொடுத்த வாக்க காப்பாத்தி ஆகணும். ஜூஸ் நீங்க அட மனச கட்டுப்படுத்தினா போதும், வாசனை கூட வராது. நீங்க குடிச்ச வாசனை போறதுக்கு நான் ஒரு யோகா சொல்லி தரேன். உங்ககிட்ட நிறைய விஷயம் இருக்கு. அது ஏன் திறமை. என்னங்க வாங்கிக்கங்க. நீங்க இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. நம்மனா பெலங்கனா மாதிரி தான். ஹலோ, ஓகே தானே? இங்க தேர்ந்துடுச்சுப்பா. வரும்போது நம்ம மிலிட்டரி ராமச்சந்திரன் இருக்கார்ல, அவர்கிட்ட ஒரு ஃபுல் எடுத்துட்டு வா. ரெண்டு. ஏய், காசை நான் கொடுத்துக்கிறேன். வரும்போது கோபியை கூட்டிட்டு வா. அப்ப ஃபுல்லு போச்சு. மாதவனா, கடிக்கிறதுக்கு ஒண்ணுமே வாங்கலையே. அட, இங்க நிறைய கோழி இருக்குல்ல, சூப்பரா கோழி கறி செஞ்சு தரேன். அது கௌரியோட கோழி. அப்ப பிரச்சனையே இல்ல, நம்ம கோழி தானே. வேணும்னா ஒன்னே ஒண்ணு எடுத்துக்க. பிடிச்சறேன். அடிக்க வாடிங்க. இந்த கோழியை போய் பிடிச்சிட்டு வந்துடுறேன். போயிட்டு வரேன் சார், நான் போயிட்டு வரேன் சார். எனக்கு எனக்கு என்னங்க என்னாச்சு உங்களுக்கு? கௌரி, போன காரியம் என்னாச்சு? கொஞ்சம் கஞ்சி கொண்டு வாய, பயங்கர பசிக்குது, முடியல. ஓம் மேல சத்தியம், அம்மா மேல சத்தியம், இனிமே நான் குடிக்க மாட்டேன். இது பாருங்க, என்ன பேச வைக்காதீங்க சொல்லிட்டேன். இங்க பாருமா, அப்பா வேலைக்கு போக வேண்டாமா? ஐயோ, இந்த அன்பு கொண்டு குறைச்சலே இல்ல. வரும்போது பலகாரம் எல்லாம் வாங்கிட்டு வாங்க. நீ கிண்டல் பண்ணாத, நானும் ஒரு நாள் உருப்படுவேன். என்ன படுக்க வச்சு வாயில ஊத்துனாலும் வாயை மூடிக்குவேன். இங்க பாரு, சத்தியமா இன்னைக்கு நான் என் பொண்ணுக்கு ஒரு Dress வாங்கிட்டு தான் வருவேன். நீ வேணா பாரு, கேவலமான இந்த குடிகார வேஷத்தை நான் இனிமே போட மாட்டேன். ஆனா நேத்து மாதிரி நம்ம எப்ப மீட்டிங்? அது போடா பண்ணி. ஓகே, இனிமே நான் சிக்க மாட்டேன்டா. கல்லு குடிக்கிறத அவளை குத்தமா.
பயங்கர டீசென்டான ஆளெல்லாம் வர்றாங்க. காலையிலேயே வீட்டுக்கு வந்துட்டியா? கௌரி, ஆ. நானும் ஸ்ரீமதியும் கொஞ்சம் வெளியே போறோம். இவ சொந்தக்காரங்க யாரோ சீரியஸா இருக்காங்களா? யாரோ இல்லங்க, என்னோட சித்தப்பா. இருந்துட்டு போட்டோம். சித்தப்பானா சித்தப்பா. அப்புறம் நாங்க ஒரு 2 நாளைக்கு அப்புறம் தான் வருவோம். முடிஞ்சா அப்படியே வேளாங்கண்ணி வரைக்கும் போவோம். இந்தா சாவி எப்படி? ரூம் எல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சிடுங்க. கௌரி, நீ ஏமா இப்படி கலங்கி போயிருக்க? மாதவன் ஏதாவது சொன்னானா? நேத்து இங்க என்னமோ நடந்திருக்கு. கௌரி, நீ வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. அவன் கெட்டு போறதே அவன் கூட இருக்கிற சில பேரால தான். அப்படி சொல்லாதீங்க. அப்படிதான்டா சொல்லுவேன். நானும் மாதவனும் கிளாஸ்மேட்ஸ்ரா. நானும் அவனும் எப்படி இருப்போன்னு பார்த்தல. இங்க பாரியா, கையில 4 காசு பார்க்கணும்னா அதுக்கு நல்ல குணங்கள் இருக்கணும். அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுல்ல. நீங்க சொல்றது சரிதான். சரி எது தப்பு எதுன்னு நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. போய் அங்க இருந்து. அதுவும் சரிதான். ஆமா, இதுல எது சரி எது தப்பு? சரிம்மா கௌரி, நாங்க கிளம்புறோம். போயிட்டு வரோமா? ஜன்னல் கிட்ட ஏதாவது இருக்கா? இல்லையா? ஓஹோ. மதவனா, அண்ணே, எனக்கு ஒரு 2000 ரூபாய் வேணும். எதுக்கு? பொண்ணுக்கு ட்ரெஸ் எடுக்கணும். நீ எதுக்கு பணம் கேட்பன்னு எனக்கு தெரியாதா? உன் கூட்டாளி கூட சேர்ந்து நீ சரக்கு அடிக்க போற, அதுக்கு தானே கேட்குற. எனக்கு தெரியாதா? சத்தியமா இல்லைண்ணே. நீ என்னதான் சத்தியம் பண்ணாலும் சரி, 10 பைசா இல்லை என்கிட்ட. நிஜமாவே பொண்ணுக்கு ட்ரெஸ் எடுக்கணும்ண்ணே. அதுக்கு விலை கம்மியா ஏதாவது வாங்கி கொடுத்தா போதும் இல்லையா? போதாது, எடுக்கும்போது நல்லதா எடுக்கணும். அவளோட கண்ணும் மனசும் நிறையணும். சொல்றதெல்லாம் நல்லாதான் இருக்கு. ஆனா நீ பல தடவை என்ன பண்ணிருக்க? 5000 ரூபாய் கடன் வாங்கிட்டு போயிருக்க. அதை முதல்ல திருப்பி கொடு, அப்புறம் பார்க்கலாம். மாதவா, மாதவா, நில்லுன்னு சொல்றல, அதை வச்சுட்டு போ. இத கீழே ஊத்துனாலும் ஊத்துவனே தவிர தரமாட்டேன். இந்தா, நீ கேட்ட 2000 ரூபாய். நீ முதல்ல கேன கொடு. அப்புறம் 2 மாசத்துக்கு நீ என்கிட்ட பணமே கேட்க கூடாது. ஓகே. கோபினே, நீ என்னண்ணே நினைஞ்சு போன பட்டாசு மாதிரி இருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல மாதவா, ஒரு வேலையா வந்தேன். ஆனா அது செட் ஆகல. என்ன விஷயம் சொல்லுங்க. அப்படி சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்ல. பொண்ணுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கணும்னு நினைச்சேன், துட்டு இல்ல. ஓ, அவ்வளவுதானா? பணம் இருக்கும்போது வாங்க வேண்டியதானே? கடை இங்கே தானே இருக்க போகுது. சரி வாங்க. எங்கப்பா ட்ரெஸ்? அப்ப வாங்கலையா? ட்ரெஸ் நாளைக்கு கூட வாங்கலாமேமா? நாளைக்கு என் பொண்ணோட பிறந்த நாள் மாதவா. இங்க வாமா. உங்க அப்பா உங்ககிட்ட விளையாடுறாருமா. உனக்காக சூப்பர் ட்ரெஸ் அப்பா வாங்கிட்டு வந்திருக்காரு. நீயே பாரு. தேங்க்யூப்பா. எப்படி மாதவா? அதெல்லாம் விடுங்கண்ணே, நான் வரேன். டைம் ஆகுது, வந்து தூங்குடி. அப்பா காலையில சொன்னதெல்லாம் மறந்துருப்பாரு. அப்பா ட்ரெஸ் வாங்கிட்டு வருவாரு, நீங்க வேணா பாருங்க. அழகாக பூத்து இருக்கு, ஒண்ணு பூத்து இருக்கு. அம்மா, அப்பா இன்னைக்கு குடிச்சிட்டு வந்திருக்காரு. அப்பா ட்ரெஸ் வாங்கிட்டு வரலையா? நான் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தா உனக்கு அது பிடிக்காது. அதெல்லாம் அம்மாவே வாங்கி தருவாங்க. கௌரி, இந்தா பொண்ணுக்கு நாளைக்கே ஒரு நல்ல ட்ரெஸ்ஸா வாங்கி கொடு. சரி, ஏதுங்க இவ்ளோ பணம்? எல்லாம் நமக்கு வர வேண்டியதுதான். நம்ம சுமித்ரா அக்கா கிட்ட கடன் வாங்கிருந்தோமே, அதை திருப்பி கொடுத்துடலாமா? அதுக்கு நான் நாளைக்கு ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கேன். இத வச்சு என் பொண்ணுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடு.
நான் கேட்ட பணம் எனக்கு கிடைக்கலன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும்பா. நீங்க எதுக்கு நான் பயப்படுறீங்க? அதுக்கு தானே நான் இங்க இருக்கேன். என்ன அண்ணன் தங்கச்சி என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஒன்னும் இல்லப்பா, சும்மாதான். ஜாக்கிரதையா இரு. அப்பாவா இருந்தாலும் இந்த காலத்துல நம்ப முடியாதுமா. எனக்கு கொஞ்சம் தலை சுத்துற மாதிரி இருக்கு. நான் போய் கொஞ்சம் படுத்துக்கவா? சரி போ. நான் போயிட்டு வரேன். சரி அங்கிள். நான் வரேன். அம்மா, இது மீனுவோட அங்கிள். உட்காருங்க. நான் டோபி. பொது சேவையில என்ன நான் ஈடுபடுத்திக்கிட்டேன். பெண் சமுதாயத்துக்கு எதிரா எப்ப கொடுமை நடந்தாலும் அதுக்கு எதிரா குடிப்பிடிக்கிற மனசாட்சிங்கிற ஒரு அமைப்போட சாதாரண ஆள் நானு. ரொம்ப நல்ல விஷயம்தான். இந்த உலகத்துல பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாம இருக்கு. எங்களுக்காக போராடுறதுக்கு நீங்களாவது இருக்கீங்களே. மீனு ஏன் 2-3 நாளா ஸ்கூலுக்கு வரல அங்கிள்? அது அவளுக்கு உடம்பு சரியில்லை. அப்புறம் அதை நான் உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. உங்க புருஷனோட ஃப்ரெண்ட் இருக்காருல்ல, அதான் அந்த கோபி. ஆமா, அவருக்கு என்ன? இந்த விஷயத்தை இங்க சொல்லலாமான்னு தெரியல. ஆனா என்னால சொல்லாமே இருக்க முடியல. பரவாயில்ல, சொல்லுங்க. நீங்க இவ்ளோ தயங்க வேண்டிய அவசியமே இல்ல. அந்த ஆளு சரியில்லைமா. கோபி அண்ணாவா? அவரை பத்தி ஏன் இப்படி சொல்றீங்க? அந்த ஆள் இப்போ தன்னோட பொண்ணுன்ற சுயநினைவே இல்லாம இருக்காமா. ஐயோ கடவுளே. என்ன விஷயமா? ஓ, நான் இதை கொடுக்க மறந்தே போயிட்டேன். இந்தாமா. சரி, அப்ப நான் கிளம்புறேன். கௌரி, நாம சீக்கிரம் கிளம்பணும். என்னங்க? பையனுக்கு திடீர்னு தலை சுத்தல் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. ஐயோ கடவுளே, அவனுக்கு என்ன ஆச்சு? அவனுக்கு ஒண்ணும் இல்ல, நீ சீக்கிரம் வா. நம்ம பொண்ணு ஸ்கூல்ல இருந்து திரும்ப வரதுக்குள்ள நாம வந்துடலாம். என்ன விஷயம்னு சொல்லுங்க. நம்ம பையனுக்கு என்ன ஆச்சு? நான் போன் பண்ணி விசாரிச்சிட்டேன். நேத்து ராத்திரி பசங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஏதோ பண்ணிருக்காங்க. கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு. பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லையா, நீ வா. மீனு இன்னைக்கும் வரல. நாம அவ வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வரலாமா? இப்ப வேண்டாம், சாயந்தரம் போய் பார்க்கலாம். என்ன, இன்னைக்கு ஸ்கூல் இல்லையா? உங்களுக்கு விஷயமே தெரியாதா? நம்ம ஸ்கூல்ல ஒரு பொண்ணு இறந்துட்டா. யாரு? அவ பேரு மீனு. எல்லாம் அவங்க அப்பனாலதான். கலிகாலம், என்னத்த சொல்றது. என்ன கேட்டாலும் எதுக்கு இப்படி அழுதுட்டே இருக்க? என்னாச்சு உனக்கு? மீனு,
நான் ஒரு புது மேஜிக் கத்துக்கிட்டேன், காட்டவா? போடா, அப்புறமா பார்க்கலாம். ரொம்ப தான். மீனு, என்னாச்சுன்னு சொல்லு. என்னோட அப்பா ரொம்ப மோசமானவர். உன்னோட அப்பாவா? டோபி மாமா வீட்ல இருந்து போனதுக்கு அப்புறம் எனக்கு தலை சுத்துற மாதிரி இருந்தது. அப்புறம் நம்ம இந்த விஷயத்த டீச்சர் கிட்ட சொல்லாமா? வேண்டாம், அப்பாக்கு தெரிஞ்சு என்ன கொன்னுடுவாரு. தள்ளி நிலையா, தள்ளி நிலைங்க சொல்றல. இங்க என்ன திருவிழா நடந்துகிட்டு இருக்கு? தள்ளி நிலையா. எந்த வீடு? தள்ளி நிலையா. அந்த வீடு தான் சார். தள்ளி நிலை, தள்ளி நிலை. சும்மா சும்மா சொல்லிட்டு இருக்க முடியாது, எல்லாம் எங்களுக்கு தெரியும். போ ரெடி போ. என்னடா போலீஸ பார்த்தா உனக்கு பயம் இல்ல? எந்திரிச்சு நின்றா. கேவலமான ஒரு வேலையை செஞ்சுட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி இருக்க. நடடா. நிரபராதி சார். நீ நிரபராதிங்கிறத நாங்க எப்படி வெளியில கொண்டு வரங்கறத பாருடா. போடா. ஏய் தள்ளி நிலை. போடா. தள்ளுடா, தள்ளி நில்றா. ஏய் ஐயா, ஒரு நிமிஷம் அவகாசம் கொடுங்கய்யா. மாதவா, யார் நம்பினாலும் இந்த விஷயத்தை நீ நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும். எல்லாம் எனக்கு தெரியும்ண்ணே. டோபி திரும்ப வருவான், வேஷம் போட்டு வருவான். அவனை நம்பி மோசம் போவாது. அவனுக்கு எதிராக சாட்சி என்னால எடுக்க முடியலப்பா. சொந்த பொண்ணுகிட்டே தப்பா நடந்துகிட்டேன்னு பேரு கிடைச்சிருச்சு. போதும்பா, எனக்கு போதும். எந்த ஒரு அப்பனுக்கு இந்த மாதிரி ஒரு பேரு கிடைக்க கூடாது. ஏய் ஏறா. ஒருவேளை பயந்து போயிருப்பாளோ என்னவோ, அந்த பயத்திலேயே ஜுரமும் வந்திருக்கு. எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. நீ எதையாவது பார்த்து பயந்துட்டியாமா? சாமியார் போய் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடலாங்க. நீ இன்னும் இந்த சாமியாருங்களை நம்பிட்டு இருக்கியா? மருந்து கொடுக்கிற வழியை பாரு. சுமித்ராக்கா பணம் கேட்டாங்க. நான் அதை மறந்தே போயிட்டேன். நான் போய் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வரேன். சரி. நீ பயப்படாத என்ன? நீ இத போய் ராம் சார்கிட்ட கொடுத்துட்டு அப்படியே நேரா ஆபீஸ்க்கு வந்துரு. சார், வீட்ல சொல்ல வேணவா? அப்படியே சொல்லி அவளையே கொண்டு வந்து ஐசியூல படுக்க வச்சிரு. நான் சொன்னது மட்டும் செய். ஓகே சார். என்னப்பா நீங்க என்ன பண்ற? நீ எதுக்காக என்ன பார்க்கணும்னு சொன்ன? அதை நீ முதல்ல சொல்லு. அது ஒண்ணும் இல்ல, எனக்கு கொஞ்சம் பணம் தேவை. ஓ, அது சரி. இங்க பாருப்பா, 1 கோடி ரூபாய் இந்த சந்தர்ப்பத்துல கிடைச்சா கூட அது எனக்கு பத்தாது. இப்போ அவ்வளவு பெரிய பிரச்சனைல நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன். என்னப்பா இப்படி சொல்ற? அத சொல்லி நான் ஏன்பா உன் நிம்மதியையும் கெடுக்கணும்? விடு. அதை விடு மாதவா, நீ எதுக்கு இப்ப பணம் கேட்கற? பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, கையில சுத்தமா பணம் இல்ல. உன் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லையா? அத முதல்ல சொல்ல வேணாமாடா? இந்தா இத வச்சுக்க, முதல்ல போய் டாக்டர்கிட்ட காட்டு. எனக்கு இவ்வளவு பணம் தேவையில்லை. அட, நான் தான் சொன்னல, ஏன் பிரச்சனை 1000 2000 எல்லாம் தீர்றது இல்ல. உன் பொண்ணுக்கு முதல்ல உடம்பு சரியாகட்டும். போ. ஆமா, நீங்க என்ன பண்ற? யாருக்கு உடம்புக்கு என்ன? நீ முதல்ல இங்க இருந்து போ. நான் கதை சொல்ற மூட்ல எல்லாம் இப்ப இல்ல. நான் எல்லாத்தையும் அப்புறமா உங்ககிட்ட சொல்றேன். போ. என்னால அதை நம்பவே முடியலங்க. 1000 ரூபாய் கேட்டா 5000 ரூபாய் கொடுத்தாரா? என்னங்க, நீங்க இப்போ அந்த கோபியை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? உலகத்துல யாருமே செய்யாத ஒரு பொறுக்கித்தனத்தை அந்த ஆள் செஞ்சிருக்கான். சொந்த பொண்ணையே அனாவசியமா கோபி அண்ணன் மேல குற்றம் சுமத்தாதன்னு ஏற்கனவே சொல்லிருக்கேன். நிறுத்துங்க. அந்த ஆள் உங்க ஃப்ரெண்டா இருக்கலாம், ஆனா தப்ப யார் செஞ்சாலும் தப்பு தப்புதான். கோபி தான் அந்த பொண்ணை கொண்டாருன்னு யார் நீ சொன்னது? டோபி. டோபியா? ஆமா, அவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? யார கேட்டு டோபி இந்த வீட்டுக்குள்ள சேர்த்த? நான் அவர் ஒரு தம்பி மாதிரி தான் பாக்குறேன். அவர் ஒண்ணும் அந்த கோபி மாதிரி புறம்போக்கு இல்ல. போறோம். எதுக்கு இப்படி குடிக்கிறீங்க? நான் இன்னைக்கு குடிச்சு குடிச்சு சாவறேன். நீங்க சாவணும்னா இந்த ஊர்ல இருக்கிற எல்லா கல்லுக்கடையும் வேணும். இப்ப என்ன பிரச்சனை? கொஞ்ச நாளாவே நீ சரியில்லை, நான் கவனிச்சுட்டு தான் வரேன். இன்னைக்காவது நிம்மதியா படுத்து தூங்கு. நீ போய் உன் வேலையை பாரு, நான் என் பொண்ணை பாத்துக்கிறேன். என்னம்மா, என்னாச்சு உனக்கு? வேண்டாம் வேண்டாம், தள்ளி போங்க. நீங்க சரியில்லை, எந்த அப்பாவும் சரியில்லை. என்ன பயமுறுத்தாதீங்க, என் கிட்ட வராதீங்க. எல்லா அப்பாவும் தப்பானவங்க தான்.
என்ன பண்ணீங்க என் பொண்ணு? என்ன பண்ணீங்க என்னோட பொண்ணு? கௌரி, உங்களை தான் நான்- கேக்குறேன். என் பொண்ணு என்ன பண்ணீங்க? இந்த மாதிரி ஒரு பிரச்சனை உலகத்துல யாருமே அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. ஒரு வெறி நாயை அடிச்சு கொல்ல வேண்டியிருக்கு. அது என் வீட்டுல இருக்கிறவங்கள கடிச்சிருக்கு, இந்த ஊர்ல இருக்கிறவங்கள கடிச்சிருக்கு. எல்லாருக்கும் பைத்தியம் பிடிக்கிறதுக்கு முன்னாடி நான் அதை செஞ்சே ஆகணும். உங்களுக்காக என்ன உதவி வேணாலும் நான் செய்யறேன். நான் எதுக்கும் தயாரா இருக்கேன். போலீஸ் கேஸ் கோர்ட் அத பத்தி எனக்கு பயம் இல்லை. இந்த ஊர்ல நான் யாருக்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை மாதவன். இந்தா இது குடி. ஹலோ, நான் தான் செக்யூரிட்டி. ரூம் நம்பர் 315க்கு 2 ஜூஸ். நீங்க அந்த மைக்கேல் ஜாக்சன் கிட்ட குத்து அனுப்புங்க. அப்புறம் நல்ல சரக்கு இருந்ததுன்னா கொடுத்து அனுப்புங்க. அவன் இந்த பிளாட்ல தான் இருக்கானா? வா. மாதவனா, இங்க வாங்க. அது இருக்கா பாருங்க. பைத்தியம் பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்கானா? இவன் இதுவரைக்கும் அனுபவிக்காத ஒரு போதையை நாம இப்ப கொடுக்கலாம். ஒழுங்கா இருந்தா சீக்கிரமா சாகலாம்டா. இதெல்லாம் உயிரோட விட்டு வைக்க கூடாதா? ஒரு அப்பாவால தாங்க முடியாத வேதனைய நீ எனக்கு கொடுத்துட்ட. ஃபைல் க்ளோஸ் பண்ணி இவங்களை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணுங்க. அவர் தலையெழுத்து கோர்ட் தீர்மானிக்கிட்டோம். எஸ் சார். எஸ் சார். எக்ஸ்கியூஸ் மீ சார், கால் ஃபார் யூ. ஹலோ. I'll be there in a moment. குற்றவாளி ரிமைண்ட் பண்ணுங்க. சார், குறைஞ்சது 2 பேர் சேர்ந்து இந்த ஆளை கொண்டு இருக்காங்க சார். இதெல்லாம் பூட்ஸால மிதிச்சதுக்கான அடையாளங்கள். கத்தி மாதிரி இருக்கிற ஏதோ ஒரு ஆயுதத்தை வச்சு கிழிச்சிருக்காங்க. இதை பாருங்க, 0.9 mm 3 புல்லட்ஸ் இவர் உடம்புல இருந்து கிடைச்சிருக்கு. அந்த மாதவன் அப்ப நம்மள முட்டாளாக்கி இருக்கான் இல்ல சார்? Truth will be revealed. That's why the police is here. அங்க மட்டும் அடிச்சிடாதீங்க சார். என் நெஞ்சு பஞ்சு போல. உண்மையா சொல்றா? உண்மை எல்லாத்தையும் ஓபனா உங்ககிட்ட சொன்னதுக்கு அப்புறம் ஏன் இப்படி அடிக்கிறீங்க? சத்தியமா இதுக்கு மேல எனக்கு எதுவும் தெரியாது சார். சார், எனக்கு ஒண்ணும் தெரியாது சார். நான் நிரபராதி சார். என்ன தண்டிச்சிடாதீங்க சார். Hey. அன்னைக்கு பிளாட்டுக்கு யார் யாரெல்லாம் வந்து போனாங்கன்னு ஞாபகப்படுத்தி சொல்ல. என்னையில இருந்து சொல்லணும் சார். காலையில இருந்து அங்க வந்து போனவங்க யாருன்னு ஒழுங்கா சொல்றா. காலையில ஒரு பால்காரன், அவன் வழக்கமா வரவன் சார். அதையும் சொல்லணுமா சார்? இப்போ நல்லா வாங்க போறேன். சொல்லிடுறேன் சார். சொல்லுடா. பால்காரன், அப்புறம் ட்ரெஸ் அயன் பண்ற நம்மளோட கனகம், ரவீந்திரன் டாக்டர், மாதவன், அப்புறம் முடி என்ன மாதிரி வச்ச ஒருத்தனும், அப்புறம் அவனோட ஃப்ரெண்டும்.
உன் பையன் கூட சுருட்டு முடி வச்சிருக்கிற பசங்க யாராவது படிக்கிறாங்களா? இருக்காங்க சார், ஆனா அவங்க எல்லாம் நல்லவங்க சார். அதை நான் முடிவு பண்ணிக்கிறேன். அவங்க எங்க படிக்கிறாங்க? கிரசன்ட் காலேஜ். கிரசன்ட் காலேஜ். ஏய், ராகுலோட ரூம் எதுரா? மேல சார். ஒரு நிமிஷம் சார். நேத்து ராத்திரி சரக்கு கொஞ்சம் ஜாஸ்தி போல இருக்கு. செல்ல கொட்டி உன்ன மாதிரி ஒவ்வொரு பிள்ளை தான் அந்த நாட்டுக்கு தேவை. ஏய் ராகுல் எங்கடா? சொல்றா. காலையில பாம்பே போயிட்டேன் சார். வாங்க. சொல்றது உண்மைதானே? உண்மைதான் சார். இதை வச்சு பாம்பே போயிடலாம். அவன் தப்பிக்க கூடாது சார். நம்மளுடைய எல்லா போர்ஸையும் பயன்படுத்தணும். நீங்களா நார்த்துக்கு போங்க. சார். நீங்களா சவுத்தா சார்? எஸ் குட். ஒருவேளை அவன் ட்ரெயின் டிக்கெட் எடுத்தது நம்மளை ஏமாத்துறதுக்கு கூட இருக்கலாம். அதனால எல்லா பஸ் ஸ்டாண்ட்லயும் டிக்கெட் புக் பண்ற எல்லா பஸ் கவுண்டர்ஸ்லயும் நல்லா செக் பண்ணுங்க. ஒரு குரூப் காலனிக்கு போய் இமிடியேட்டா எல்லாரும் செக் பண்ணுங்க. குயிக். ஏண்டா ஒருவேளை போலீஸ் ரூம்ல கண்டுபிடிச்சிருப்பாங்களோ? நான் ஒன்னு சொல்லட்டுமா? நான் தான் அதை செஞ்சேன். நீங்களா தப்பிக்கிற வழியை பாருங்க. போலீஸ் பிடிச்சா குத்தத்தை நான் ஒத்துக்கிறேன். அதான் நல்லது. உன்னை போலீஸ்கிட்ட விட்டு கொடுத்துட்டு நாங்க தப்பிக்கிறதுக்கு தயாரா இல்லடா. ஒரு நண்பன் கலங்கினா இன்னொரு நண்பனும் கலங்கணும். அதுதான்டா ஃப்ரெண்ட்ஷிப். நீ எனக்கு உயிரிடா. இதுக்கு மேல டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம்டா. நாம இப்போ இங்க இருந்து போயிடலாம். மனோஜோ விஷ்ணு இப்ப வெளியில வருவாங்க. டிக்கெட் எல்லாருக்கும் ரெடியா இருக்கு. மத்த விஷயத்தை அப்புறமா பிளான் பண்ணிக்கலாம். வாங்க. வாடா. இந்த பசங்க சரியில்லப்பா. நம்மள மாட்டி விடாம இருந்தா சரி. நீ இதுதான்டா போலீஸ் படம் பாத்திருக்கியா? நாம அந்த மாதிரி இருக்கணும்டா. அது படத்துல வில்லன் வருவாங்க, அப்புறம் போலீஸ் வருவாங்க, டைரக்டர் வந்து கட்டுன்னு வரு, அதோட படம் முடிஞ்சிடும். அந்த மாதிரியே இது. இங்க மனுஷனுக்கு பதறது இல்ல. டேய், நீ ஒரு போலீஸாடா. மகளிர் போலீஸ் கூட கொஞ்சம் தைரியமா இருப்பாங்க. அதுக்கு பேர் தைரியம் இல்லடா. என்ன? அது நெஞ்ச அழுத்தம். வழியுது. ஒரே ஒரு நிம்மதி, இப்ப நான் மஃப்டில இருக்கேன். இல்லன்னா இப்ப நான் போலீஸ்னு வேற யாருக்குமே தெரியாது. யூனிஃபார்மே நீ போட்டு இருந்தாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. ஏடிஎம் செக்யூரிட்டின்னு தான் நினைப்பாங்க. ரொம்ப கேவலப்படுத்துறானே. ரொம்ப தப்பா இருக்குடா. இவர் யூனிஃபார்ம் போட்டு இருந்தா கேப்டன் பிரபாகர மாதிரியே இருப்பாரு. ஒண்ணு கிடைச்சிருக்கு. எங்க போற? அது ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அந்த பசங்க வந்தாங்கன்னா இங்கேயே வெயிட் பண்ண சொல்லு. டேய், இந்த நேரத்துல போய் பாரத பிரதமர் பதவி வேணும்னாலும் நான் முக்கிற நேரத்துல எதுவும் முக்கியம் இல்லைன்னு தான் சொல்லுவேன். அம்மாடி கடவுளே. கண்ட கழுதையும் திங்காதன்னு சொன்னா கேக்குறானா? இந்த நேரத்துல பார்த்து எங்கட போய் தொலைஞ்ச? வெளியில போடா. இருக்கும்போது பாவி பையன் கத்துறானே. டேய், என்னடா? இந்த வந்துடா. நில்லுடா. ஏய், ஏய், நில்லுடா. நில்லுடா. எங்க போறீங்க? ஏய், நில்லுடா. ஐயோ, ஏய், என்ன பண்ண பாக்குற? ஏய், வா வா. ஏய், போடா. புடி. ஏய், வாடான்றா. சீக்கிரம் வாடா. ப்ளீஸ் பண்ணிக்கிறோம். பாடி. ஏய், வாங்கடா. வா வா வா. அடி வேட்டை. அஸ்வதி, மனோஜ், ராம்ஜி, விஷ்ணு, ராகு. உங்கள டோபியை கொண்டது யாரு? நான் தான் சார் கொன்னேன். நான் தான் குற்றத்தை ஏத்துக்கிட்டேன்ல சார். சொல்லுடி, மரியாதையா சொல்லு. அவங்கள ஒண்ணும் செய்யாதீங்க சார். நான் சொல்றதுதான் சார் உண்மை. நீ சொன்ன கதை எல்லாமே உண்மை இல்ல மாதவா? நிறுத்துங்க. உண்மையிலேயே நடந்தது என்னன்னு சொல்லு. அவங்க உண்மையை சொல்லணும்னா அடிக்க வேண்டியவரை அடிக்கணும் சார். ப்ளீஸ் சார், எங்க அப்பா அடிக்க வர சொல்லுங்க சார். சார், எங்க அப்பா அடிக்க வர சொல்லுங்க சார். சார், ப்ளீஸ் சார். சார், ப்ளீஸ் சார். நான் தான் சார் தப்பு பண்ணேன். சார், எங்க அப்பா அடிக்க வரீங்க சார். நான் சொல்றேன்.
பொண்ணுங்க சேர்ந்து அடி அடி நடிச்சாலுங்கடா. அதை விட பாக்கி வேற என்ன வேணுன்ற? டேய் நீ ஏதோ ஒரு பேர் சொன்னல, மக்கரோனியா? மக்ரோனி இல்லடா, இக்ரு. அப்படின்னா அது ஒரு பெட் நேம்டா. என்னோட சின்ன வயசுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தர் கூப்பிடுற பேர் அது. அது எப்படி அவளுக்கு? ஃபேஸ்புக்லயோ வாட்ஸ்அப்லயோ இந்த பேரை போட்டியாடா? ஏய் இல்லடா, அவகிட்டயே அதை கேட்போம். ஹலோ ஹலோ ஸ்ருதி. ஹே இட்ஸ் மீ ராகுல். ஹாய் குரு, எனக்கு தெரியும். நான் உன் கால்க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இல்ல என் பெட் நேம் எப்படி உனக்கு? தேவையில்லாம டென்ஷன் ஆகாதீங்க. சஸ்பென்ஸ் எல்லாம் நாளைக்கு நம்ம பிரேக் பண்ணிக்கலாம். நீங்க நாளைக்கு ஃப்ரீயா இருந்தா ஈவினிங் 5 மணிக்கு பீச்ல இருக்கிற லவ் கார்னருக்கு வாங்க. மேபி we go for a drive. ஓகே, see you. Okay, bye. Bye. போலீஸ்ல வந்து சேர்ந்ததுல இருந்து ஒரு வாட்டியாச்சும் யூனிஃபார்ம் போட விட்டுருக்கானுங்களா? எப்ப பார்த்தாலும் பூனை நாய் கரடி வேஷம் தான் போடுறோம். ஏன் முகமே எனக்கு மறந்து போச்சியா? ஏய் நாம எதுக்கு இங்க வந்திருக்கோம்? எதுக்கு வந்திருக்கோம்? டேய் குற்றவாளி. நானா? நாம குற்றவாளியை பிடிக்க தாண்டா இங்க வந்திருக்கோம்னு சொல்ல வந்தேன். அப்படியா? சரி மேல ஏறு. இதுக்கு மேல ஏறணுமா? ஆமா, அப்புறம் நான் வீட்ல படி ஏறதுக்கு கொலை நடுங்குவேன். என்னப்பா இதுல ஏற சொல்ற? அதான்டா உன் பிரச்சனை. அப்ப இதுக்கு மேல நான் ஏறி தாங்கணும். ஆமா. சோ அப்ப நான் பாத்ரூம் போயிட்டு ஏறட்டுமா? சரி அதையும் பண்ணு. அப்படியே நீர் பாய்ச்சின மாதிரி இருக்கும்ல. என்னையா இது அநியாயமா இருக்கு? யோ நீ எதையா சொல்ற? ஏய் இத இல்லப்பா, அதோ அங்க பாரு. எது? என்னங்க எப்படி கிடக்குறாளுங்க? Hey, what you doing? மெதுவா மெதுவா. எவ்வளவு அழகா இருக்கையா? நான் முதல்ல போறேன், அதுக்கு பின்னாடி நீ மெதுவா வா. அப்படியே போய் அவளை அமைக்கி. போட்டு குடுத்துடா ஓடுறா. மச்சான் கை குடுறா. ஐயோ ஏய் ஐயோ அட எறோ என்ன புடிச்சடா? அங்க பாரு. அடி பண்றீங்க. நீங்க யாரு? போலீஸா? போலீஸா? என்னன்னா இழுச்சவன் நினைச்சீங்களா? நம்ப மாட்டேங்கப்பா. நம்ப மாட்டேங்கடா. அப்ப போலீஸ் ஸ்டேஷன் கூட்டி போய் நம்ப வச்சிருவோம். நம்ப போறாங்க. வாடா. அண்ணே 2 சிகரெட் கொடுங்க. ஹலோ தனியாவா இருக்கீங்க? என்னடா மச்சான் தனியா வலிக்கிற? நான் வந்து இங்க பக்கத்துல மரத்துக்கு கீழே. என்ன எதுக்குமா கண்ணு இப்படி தனியா நிக்கிற? நீ வேணா ஆட்சேபனை இல்லனா மச்சான், ஆட்சேபனை இல்லனா நீ வாட்ஸ்அப்புக்கு வாடா. அங்க ஒரு போட்டோ இருக்கு, அதை பார்த்துட்டு லைக் கூட. முதல்ல உன்னை பார்த்தப்பயே எனக்கு பிடிச்சு போச்சு. ஐயோ என்ன பிடிக்காதமா? வாங்க, இவன் என்ன போட்டோ எடுக்கறான். என்னது போட்டோவா? நான் எப்பமா போட்டோ எடுத்தேன்? ஹெல்ப் பண்ணுங்க. இவன் கேமரால போட்டோ எடுக்கறான். சீக்கிரம் வாங்க. ஏன் சார் இப்படி தனியா நிக்கிற பொண்ணு போட்டோ எடுக்கறீங்க? இல்ல இல்ல அந்த மாதிரி இல்ல. சார் ஒண்ணு இல்ல சார். நம்ம போட்டோ பிடிச்சு சொல்றாங்க. அந்த மாதிரி எதுவுமே பண்ணல சார். எதுவுமே பண்ணல சார். அதப்பா போய் சொல்றாங்க. எல்லாம் சும்மா வர சார். சார் சார் நமக்கு சார். இது பிடி. என்னது? அதனால போன் நீ வெச்சுக்க. சூப்பர். யார்கிட்ட வேலை காட்டுறான்? நான் யாருன்னு அவனுக்கு தெரியல. என்னடா? சதாவி விஷ்ணுவி அந்த ஆளுங்க போட்டு அடிச்சிட்டு இருக்கானுங்கடா. என்ன விஷயம்? அது வந்து அவனுங்க வெள்ளைக்காரிங்க குடிக்கிறத பார்க்க போனானுங்கடா. அட கடவுளே. ஏய் வாடா. இதோ வந்துறேன். டேய் விடுன்னு சொல்றல. யோ விடியா. யோ விடுன்னு சொல்றல. யோ ஏய் எடுத்துக்கடா. நல்ல விலைக்கு பாருடா. இதுல எங்க போய் நான் தேடுறது? எங்க போச்சுனே தெரியலையே. ஒழுங்கா உட்காரா. ஒழுங்கா உட்காரு. கிடைச்சிருச்சா? சார் மோதிரம் கிடைச்சிருச்சு சார். கிடைச்சிருச்சா? இல்ல இன்னைக்கு ஒண்ணா சார். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஃபோன் பண்ணி பிடிச்சு கொடுத்தலாமா சார்? வனத்துறைக்கு ஃபோன் பண்ணி பிடிச்சு கொடுத்தலாமான்னு கேட்டேன். இந்த காட்டெருமையை காட்டுல விட்டுலாம்னு சொன்னேன். அப்போ காட்டுல இருக்கிற ஜீவன்லாம் சாகுறதுக்காயா? இவனோட பேரு அட்ரஸ் எல்லாத்தையும் எழுதி வாங்கயா. இவனுக்கு பேரு அப்பா அம்மா யாரும் இருக்க மாட்டாங்க சார். இவனை பார்த்தாலே தெரியுது. பெத்தவங்க இல்லாம எப்படியா பிறந்தா? மே ஐ கம் இன் சார்? எஸ் கம் இன். சார்
நாங்க இவங்கள ஜாமீன்ல வெளியே எடுக்க வந்திருக்கோம். ஓ இவன்ல ஜாமீன் எடுக்கும் ஆள் இருக்கா? இவங்கள பத்தி உங்களுக்கு சரியா தெரியல மேடம், அதனால தான் இப்படி. அந்த மேனன் ஃபோன் பண்ணி சொன்னதுனால தான் அவங்கள போக விடியா. மரியாதை இங்க இருந்து போயிடுங்கடா. டேய் தப்பிச்சோடா. வாடா. வாடா. தேங்க் யூ சார். தேங்க் யூ. இப்போ என்ன சார் பண்றது? ஏய் அதான் விட்டாங்களா, அப்புறம் ஏன்டா அழுகுற? என்னப்பா இது? கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருக்கலாம்ல. போலீஸ் கிட்ட அடி வாங்குறதும் இப்ப நியூ ஜெனரேஷன் ஸ்டைலா? நல்லா இருக்கு. பாய்டா. பாய். நான் ஒரு ஃப்ரீலான்ஸ் ஜர்னலிஸ்ட். ஒரு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணதா இப்ப அலைஞ்சிட்டு இருக்கேன். ஓ ராகுலுக்கும் உனக்கும் என்ன கமிட்மெண்ட்? கமிட்மெண்ட்லாம் இருக்கு. அது ஒரு பெரிய ஃபிளாஷ்பேக். சொல்லு கேப்போம். இப்ப சொல்ல முடியாது, அதுக்கான நேரம் வரட்டும். ஓகே. ராகுல் என்ன மறுபடியும் யோசிச்சுட்டு இருக்க? ஸ்ருதி, இந்த காதலை பத்தி உன் அபிப்பிராயம் என்ன? நல்ல அபிப்பிராயம் தான். ஏன் இவகிட்ட எப்படி கேக்குறது? என்ன விஷயம் ராகுல்? அப்படின்னா அந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். சீக்கிரமா சொல்லு. நாமளும் ஆரம்பிக்கலாமா? என்னது? புரியாத மாதிரியே நடிப்பா. நான் இவ்வளவு தூரம் சொல்லி உனக்கு புரியலையா? ராகுல் கொஞ்சம் தூரம் நடக்கலாமா? நடக்கிறதுக்கெல்லாம் நிறைய நேரம் இருக்குமா. மறுபடியும் இந்த விஷயம் சொல்றதுக்கு டைம் கிடைக்கலனா? அப்ப என்ன சொல்லணுமோ சீக்கிரமா சொல்லி தொலை. நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணலான்னு இருக்கேன். யாரு? அதத்தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். நீ ஃப்ரீயா இருக்கியா? சொதப்பிட்டியடா.
மனசுக்குள்ளே அரங்கேறும் தினமும் ஆசை கனவுகள் மனசுக்குள்ளே அரங்கேறும் தினமும் ஆசை கனவுகள். When did you meet Toby for the first time? ஹாய், இந்தா இது உனக்கான ஒரு விசா. இருந்தாலும் நீ இவ்வளவு சீப்பா நடந்துக்குவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. நான் ஒரு 1000 தடவை உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். அந்த நேரத்துல ஒரு மூட்ல என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. சாரி, இனிமே அப்படி ஆகாது. உன் மேல சத்தியம். இப்போதைக்கு மன்னிச்சு விடுறேன். உன்னோட முகம் ஏற்கனவே எனக்கு பழக்கமானது. அப்படியா? எங்க வச்சு? அதுதான் எனக்கு எவ்வளவு யோசனை பண்ணாலும் ஞாபகம் வரல. இப்போதைக்கு யோசிச்சு உன் மூளையை குழப்பிக்காத. நான் அப்புறமா வரேன். அதுக்குள்ள டிஸ்சார்ஜ் ஆயிடுவல, அப்ப ஏய் பார்க்கலாம். போறியா? ஏன் அவ்வளவு அவசரம்? இன்னைக்கு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. என்ன அது? அதான் இருக்குன்றல, அப்புறமா சொல்றேன். ஓகே, பை. என்னமாச்சு? அங்கிள் டென்ஷன் ஆகாதீங்க. ராகுல் அப்சல்யூட்லி நார்மல். இந்த பொண்ணு ஆஹா, ராகுல் மாதிரி உங்களுக்கும் தெரியலையா ஆண்டி? நான் உங்க அண்ணனோட பொண்ணு. அடக்கடவுளே, நீ இப்படி மாறுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடி. பழசெல்லாம் மறந்து எப்பவாவது வீட்டுக்கு வந்திருக்கணும், இல்லனா இப்படிதான் இருக்கும். அண்ணன் எல்லாரும் நல்லா இருக்காங்க. உங்களுக்கு எப்படிங்க இவ்வளவு அடையாளம் தெரிஞ்சது? அது இவகிட்ட நான் ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கேன். அத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இவளை அடிக்கடி வந்து பாப்பேன். அங்கிள், அதோட எல்லா டீடைல்ஸையும் நான் கலெக்ட் பண்ணிட்டேன். ம். ஆண்டி, ராகுலுக்கு இன்னும் நான் யாரும் தெரியல. 5th ஸ்டாண்டர்ட்ல மீட் பண்ணதாச்சு. இன்னைக்கு அவன் பர்த்டேங்கிறதுனால சஸ்பென்ஸை நானே பிரேக் பண்றேன். நீங்க ஒன்னும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ். Hi Shruti. I'm Toby. How is Rahul? How do you know me? The real heroine. இப்போ உனக்கு என்னதான் வேணும்? What? ரொம்ப சீன் எல்லாம் போடாத சரியா? நீ யாருங்கிறது தெரியறதுக்கு ஊருக்காரங்களுக்கு நிறைய அவகாசம் இல்ல. இப்பெல்லாம் வர மாட்டான்டா. நான் திருப்பி கூப்பிடுறேன். ஓவர், அப்ப நம்ம விஷயத்த சொல்லு. மச்சான் இங்க வாயா. டேய் என்னடா அங்க பாரா. டேய் ராஸ்கல், நீ என்ன பண்றேன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? அந்த பரதேசி அவளை ஏமாத்த அந்த போறா. கோபியோட பொண்ணு இறந்ததுல இருந்து நீ பண்ண எல்லாத்துக்கும் என்கிட்ட ஆதாரம் இருக்கா? Sorry baby. விடுறா அவனை. மச்சான் அவனை விடுறா. ஏய் அவனை விடாதீங்க. எழுந்திரு சுதி. சுதி. எழுந்திரு சுதி. 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 எழுந்திருப்பா. சுதி. எழுந்திருன்றல. Then tell me, how did you end Toby? நான் சொல்றேன் சார், நான் சொல்றேன். ஏய் அங்க பாரு. என்னடா தலை இது? காடு மாதிரி வளர்த்துருக்க. அனகொண்டா ஏதாவது பூந்துற போகுது. நமக்குன்னு வந்து சேர்றானுங்க பாரு. ஏன் முடியும் இந்த மாதிரி ஆக மாட்டேங்குது?
ரூம் நம்பர் 111 கீ கொடுங்க. இல்ல கொடுக்க மாட்டேன். கீ குடுறி. ஏய் நீ இங்கே நில்ற. டேய் ராஸ்கல். நாதாரி சரியான போதையில இருக்கான். இவன் காலை கட்டுங்கடா. மேல கொண்டு போய் தூக்கிடுவோம். ஓடா. 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 டிச்சு சாவடிங்கடா. என்ன தைரியம் இருந்தா நீ பொண்ணுங்க மேலே கை வைப்ப. நீ குடிக்கிறதுக்கு உன் ரத்தத்தை நான் தரேன்டா. சாவு போய் என்னன்னு நான் காட்டுறேன். அப்பா வராரா? ஏய் மச்சான் அப்பா வந்தா. ஏய் வாடா சீக்கிரம் வாடா. ஏய் வாண்டல. சார் இவரு ஃபாரன்சிக் ஆபீசர். ஹலோ சார். சார் நீங்க கேட்ட ரிப்போர்ட். எஸ் சார். டோபி இறந்ததுக்கான காரணம் அவன் உடம்புல யாரோ விஷத்தை ஏத்திருக்காங்க சார். அப்போ கொலை செஞ்சது அந்த 2 பேர் இல்ல? ஆமா சார். இதுக்கு பின்னாடி இன்னொருத்த கூட ஒளிஞ்சிருக்கான். எஸ் சார். Who is the third person? And why is he in the darkness? அந்த 2 டீம் இல்லாம அன்னைக்கு பிளாட்டுக்கு வேற யாராவது வந்தாங்களா? போன மாசத்துல இருந்து இந்த மாசம் வரைக்கும் இருக்கிற பேக்கப் இதுல இருக்கு சார். இவங்க என்னைக்கு வந்தாங்க? நேத்து வந்திருக்காங்க சார். ப்ளே பண்ணுங்க. பிளேட். Pause. Rewind. Frame by frame. Yeah, that'll do. Frame enlarge பண்ணு. என்ன கொஞ்சம். இவனை எனக்கு தெரியும் சார். He is a cosmetic surgeon, sir. இன்னும் வேற யாராவது இருக்காங்களா? இல்ல சார். I want this man at any cost. எஸ் சார். டாக்டர் ரவீந்திரன் இருக்காரா? என்ன வேணும் உங்களுக்கு? உடம்புக்குலாம் ஒண்ணு இல்லைங்க. அவரை மீட் பண்றதுக்காக வந்திருக்கோம். ஓகே. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அவருக்கு கொஞ்சம் மரியாதை கொடுக்க வேண்டியது இருக்கு. சார் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ் டெல் மீ. ஐயோ ஒண்ணு இல்ல சார். 2 பேர் தப்பிச்சு போனாங்கல்ல, அவங்கள பத்தி விசாரிக்க வந்தோம். அலைஞ்சு நாங்களே டயர்ட் ஆயிட்டோம். அவங்க வேஷத்தை மாத்தி ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருந்தா உங்களை கேட்டுட்டு போலாமேன்னு வந்தோம். நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. வேற ஒருத்தர் நினைச்சு என்ன விசாரிக்கிறீங்க? அது சரி. இப்போ நீங்க என்ன சொன்னீங்க? உங்க ஊர் எது? தஞ்சாவூர். ஓ அதான பார்த்தேன். சார் திருட்டு திறமை பாக்குறத பார்த்தா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு சார். அவனை பிடிச்சுதான் ஆகணும். போங்க. நான் என்ன பண்ண முதல்ல அத சொல்லுங்க. டாக்டர் ரவீந்திரன், அங்க ஒரு கொலை நடந்திருக்கு. கொலை நடந்த சமயத்துல நீங்க அந்த பிளாட்டுக்கு வந்திருக்கீங்க. என்னது? நானா? நோ நெவர். நீங்க யாரோ நினைச்சு என்கிட்ட பேசுறீங்க.
ஓகே ஓகே, எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. எனக்கு அங்க ஒரு கிளையண்ட் இருந்தாரு. அது சரிதான். கிளைண்ட் அங்க இருக்கும்போது டாக்டர் அங்க போய் தானே ஆகணும். உங்களுக்கு இந்த ஆளு தெரியுமா? இல்ல, எனக்கு தெரியாது. இந்த டோபி உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தான் இவனை நல்லா தெரியும். உன் கண்ணை பார்த்தப்பதே அந்த உண்மை எனக்கு தெரிஞ்சிருச்சு. எனக்கு தெரியாது. இவன் யாருன்னு எனக்கு தெரியாது. ஏய், யாருக்கிட்டடா போய் சொல்லிக்கிட்டு இருக்க? ஒழுங்கா உண்மையை சொல்லு. சொல்லு. சொல்லிடுறேன், எனக்கு தெரியும், நான் சொல்லிடுறேன். என்னால அவனை, இந்த ஜென்மத்துல என்னால அவனை மறக்க முடியாது. எலிசபெத் மேரி, அவளோட புருஷன் இறந்து போயிட்டான். ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு பிம், அவளோட பொண்ணுதான் என்னோட மனைவி. என்னை விட அவளுக்கு வயசு ரொம்ப கம்மி, ரொம்ப அழகா இருப்பா. எங்களுக்கு குழந்தைங்க இல்ல. என்ன டை எங்க? What the hell is this? இது உன்னால கவனிக்க முடியாதா? சாரி பேபி, சில நேரத்துல என்னாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியல. நோ ப்ராப்ளம். எனக்கு தெரியாத உங்களை பத்தி. போயிட்டு சீக்கிரமா வாங்க. தேங்க்ஸ். பை பை. எங்க இருக்கா? இந்த ஊர் பொண்ணுங்களை பத்தி உனக்கு தெரியாதுல்ல? தெரிஞ்சுக்கணும்னு இங்க வா.
வந்தது டோபி தானடி? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? ஏண்டி அது சரி, உன் இஷ்டப்படி நடந்துகிட்டு அப்படி என்ன பண்ணிட்டேங்கிற மாதிரி பேசுற? இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. உன் புருஷன் இருக்கான்ல அந்த டாக்டர், அவனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது அதோட ஏன் கூட மாறிடும். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? உங்களை பத்தி எனக்கு தெரியாதா என்ன? நான் அப்படிதான்டி. இன்னையோட இந்த விஷயத்துக்கு ஒரு முடிவு கட்டுறேன் பாரு. என்கிட்டயும் உன் வேலையை காட்டுறியா? இப்போ உங்களுக்கு என்னதான் வேணும்? 1,00,000 ரூபாய், 1 lakh. கிளப்ல இன்னும் எவ்வளவு வேலை பாக்கி இருக்கு தெரியுமா? நீங்க கேக்கும் போதெல்லாம் பணத்தை எடுத்து எடுத்து குடுக்கறதுக்கு இது என்ன பேங்க்னு நினைச்சீங்களா? நீ அதை விட பெரிய பேங்க்னு எனக்கு தெரியும்டி. அந்த டோபிக்கு மட்டும் பணத்தை வாரி வாரி குடுக்கறல, அதுல உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லல்ல? எனக்கு எல்லாம் தெரியும்டி. உன் புருஷன்கிட்ட இதை நான் சொல்றேன், அப்ப தெரியும் உனக்கு. நான் பயந்து போய் இந்த பணத்தை குடுக்கல. நீங்க என்ன பெத்தவங்க இல்ல, அதனால இந்த பணத்தை உங்களுக்கு குடுக்கல. ஒரு சொரண கெட்டவன போய் நீங்க எனக்கு கட்டி கொடுத்திருக்கீங்க. இப்ப அவனோட கேர் ஆஃப்ல இருந்தே ஆகணுங்கிற கட்டாயம். அதனாலதான் Good morning. Anything else? No, sir. Okay. என்ன வேணும் சார்? சாரி. சார், போட்டெக்ஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு பேஷண்ட் வந்திருக்காரு சார். தியேட்டர் ரெடி பண்ணுங்க. ஓகே சார். I'll be there. சார், இந்த சார்ட்டை பாருங்க. ம். What happened, sir? Sorry. I'm sorry. Please carry on. Come. உங்க கூட பேசணும்னு தான் நான் ஃபோன் பண்ணேன். ஒரு மருமகனா நான் இப்போ உங்ககிட்ட பேசல. எனக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். உங்களை நேர்ல பார்க்கலாமா? உங்க மனசுல இப்படி ஒரு ஆசை இருக்கிற விஷயம் எனக்கு தெரியாம போயிடுச்சு. இதெல்லாம் ஒரு ஆசை தானே? என்ன உங்களால எங்க மாத்த முடியுமா? கண்டிப்பா. நானும் அதான் உங்ககிட்ட சொல்லலான் இருந்தேன். ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு, போட்டெக்ஸ் ட்ரீட்மெண்ட். அதை ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டா போதும், பெரிய மாற்றம் இருக்கும். முகத்துல இருக்கிற சுருக்கங்கள்லாம் போக ஒரு நல்ல இன்ஜெக்ஷன். உங்களை எங்காக்குற வேலைய நான் செய்யறேன். வலிக்குதா?
இன்னைக்கு ஒரு பியூட்டிஃபுல் டே. என்னன்னு கெஸ் பண்றியா? I don't know. கெஸ் இட். I don't know. அமெரிக்கால நம்ம ஓபன் பண்ணனும்னு ஆசைப்பட்ட ஹாஸ்பிடலோட சாங்ஷன் கிடைச்சிடுச்சு. Wow. எஸ். இந்த சந்தோஷத்தை நாம கொண்டாடியே ஆகணும். இந்த நிமிஷத்துல இருந்து நாம கொண்டாட ஆரம்பிச்சிட்டோம்னு நினைச்சுக்கோ. அதோட ஆரம்பமா இன்னைக்கு கேண்டில் லைட் டின்னர். Wow. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டிஷ் இருக்கு. பட் பேபி, அத நான் தான் உனக்கு சர்வ் பண்ண போறேன். சாப்பிட்டு பாரு. நீங்க சாப்பிடல? No, I like to see you have it. Have you ever loved me? I mean, என்ன மாதிரி ஒரு ஆளை உன்னால எப்படி லவ் பண்ண முடியும்? உங்களுக்கு என்னங்க குறை இருக்கு? உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? நீ சொன்ன வார்த்தையை நம்பலாமா? உங்களை தவிர எனக்கு வேற யாருங்க இருக்கா? எஸ் எஸ், I know. நீ என்னைக்காவது ஒரு நாள் என்ன லவ் பண்ணிருக்கியா? என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நோ, நத்திங். உனக்கு இந்த டிஷ் பிடிச்சிருக்கா? Of course, I like it. பிடிச்சிருக்கா? உனக்கு பிடிக்கும், எனக்கு தெரியும். இதை விட உனக்கு ரொம்ப பிடிச்ச இன்னொன்னு ஒண்ணு தட்டுமா? இட்ஸ் வெரி வெரி ப்ரீஷியஸ். சாப்பிடுறீ, இது உங்க அம்மாவோட தான், உனக்காக தான் கொண்டு வந்த. சாப்பிடு, சாப்பிடுறீ, சாப்பிடு, சாப்பிடு. அந்த டெட் பாடிஸ் எங்க? அத சேஃபா ஒரு பிளாஸ்டிக் பேக்ல போட்டு வச்சிருக்கேன். டோபி அந்த பேக்குள்ள போடுறதுக்காக நான் காத்துக்கிட்டு இருந்தேன் சார். ஆனா அதுக்குள்ள டோபி நீங்க எப்படி பழி வாங்கலாம் நினைச்சீங்க? நான் நேரடியா டோபிய பார்த்து அவனை அட்டாக் பண்ண முடியாது. நான் தோக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சோ நான் ஒரு பிளான் பண்ணேன். இன்ஜெக்ட் பண்ணா 2 மணி நேரத்துக்குள்ள செத்து போயிடுவாங்க. ஒரு விஷ மருந்து எடுத்துக்கிட்டு நான் அவனோட பிளாட்டுக்கு போனேன்.
உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாது. நான் டோபிடா டேய். என்ன விடுறா. விடணுமா? உன் உயிரை விட வச்சிடுறேன். இன்னும் கொஞ்ச நேரம் தான் நீ இந்த உலகத்துல இருப்ப. உன்னோட மரணத்தை நான் என் கண்ணால பார்க்கணும். என் குடும்பத்தை அடிச்சல. எப்படி குடிச்சிட்டு போதையில இருக்கான் பாரு. இவன் காலை கட்டுங்கடா, மேல கொண்டு போய் தூக்கிடுவோம். என்னாச்சு? என்னால என்னால இது செய்ய முடியாதுடா. நீ என்னப்பா சொல்ற? இவனை சுத்தி எத்தனை குடும்பங்களோட பாவம் இருக்கு. இவனால எத்தனை குடும்பங்கள் அழிச்சு போயிருக்கு. இப்படி ஒரு சாத்தானோட உடம்புக்கு தீ வைக்க அவரோட அப்பனால என்னால முடியும்.
பொழுந்திடும் காலம். தூரத்தில் நிற்காதே, துயரத்தில் இருக்காதே, மாரோடு சேர்த்தேன் நான் பிரியமுடனே. நீ எந்த ஆத்மாவில் ஓயாத சங்கீதம், நீ எந்த சொந்தம் என்றும் வா என் கண்ணே. காணாத கனாவிலே மாயத்தேனிலே, காணாத தொலைவுகள் தேடிப் போகிறாய். கண்ணா நீ வசந்தங்கள் துளிர்விடும் காலம். கண்ணீரில் கதிர்வழிகளை துளிர்விடும் நேரம். எந்தன் உயிரினில் இன்பம் தோன்றுதே. காலம் புது கனவுகள் விதைத்திடும் நேரம். பனி தூவும் இளங்காலை இளங்கதிரால் நனைகிறதே. இரு மனதில் நினைவுகளும் அலையலையாய் எழுகிறதே. பனி தூவும் இளங்காலை இளங்கதிரால் நனைகிறதே. இரு மனதின் நினைவுகளும் அலையலையாய் எழுகிறதே. ஆனந்த பூம்பாவா அணைப்பாயே நீ என்னை, அன்போடு வைப்பேனே நான் உன்னை. ஆகாயம் அந்திங்கு தேமாறி தூவும் நான், என் வாசல் வந்தே நீ கோலங்கள் போடும் நான். காணாத கனாவிலே மாயத்தேனிலே, காணாத தொலைவுகள் தேடிப் போகிறாய். கண்ணோடு வசந்தங்கள் துளிர்விடும் காலம். கண்ணீரில் கதிர்வழிகளை துளிர்விடும் நேரம். எந்தன் உயிரினில் இன்பம் தோன்றுதே. காலம் புது கனவுகள் விதைத்திடும் நேரம். வானம் சிறு துளிகளை பொழுதிடும் காலம். கண்ணா நீ வசந்தங்கள் துளிர்விடும் காலம். கண்ணீரில் கதிர்வழிகளை துளிர்விடும் நேரம். எந்தன் உயிரினில் இன்பம் தோன்றுதே. அண்ணா ஒரு சோடா கொடுங்க. ஏ வண்டி நிறுத்து. அது நம்ம சிசிடிவில பார்த்த கார் தானே? சார் அதே வண்டி தான் சார். டேய் இல்ல கீழ விட பாக்கற. டேய் உள்ள ஓடுற. டேய் சரங்க உள்ள ஏத்தி ஓடு. ஓட உள்ள. உனக்கு தெரியும்ல, வரதராஜனோட டிரைவர். நீ இதை சொல்லணும்னு சொன்னியாம? ஒன்றும் இல்லை சார். டோபி இறந்த விஷயம் உனக்கு தெரியும்ல. இப்ப நீ உண்மையை சொல்றதுக்கு நான் என்ன பண்ணலாம்? ஒன்றும் பண்ணிடாதீங்க சார். நான் சொல்லிடுறேன் சார், உண்மையை சொல்லிடுறேன் சார். எனக்கு தெரிய வேண்டியது ஒண்ணுதான். டோபிக்கும் உன் முதலாளிக்கும் இருக்கிற பந்தம். நான் இங்க தான் இருக்கேன். டோபி ஐசியூல இருக்கான். நீ சீக்கிரமாப்பா. அது அண்ணா, இந்த ஆக்சிடென்ட் கேஸ் எல்லாம் இப்ப போய் பார்க்க முடியாதுப்பா. ஆக்சிடென்ட்ல பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணுக்கு நீங்க வேண்டி வர. டாக்டர், நான் வக்கச்சன், அந்த பொண்ணோட அப்பா. நீங்க வாங்க.
இந்த விஷயத்தோட சீரியஸ்னஸை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. தலையில 3 இடத்துல பிளட் கிளாட் இருக்கு. அது பிளாக் ஆயிடுச்சுன்னா பாடி எப்படி ரியாக்ட் ஆகும்னு நம்மளால சொல்ல முடியாது. சார், என் பொண்ணை காப்பாத்துக்க சார். எனக்கு எல்லாமே அவதான் சார். பணம் ஒரு பிரச்சனையே இல்லை சார். என் பொண்டாட்டிக்கிட்ட இந்த விஷயத்த நான் சொல்லல. அவ ஒரு ஹார்ட் பேஷண்ட் சார். என் சின்ன பொண்ணுக்கு இந்த விஷயம் தெரியாது சார். எப்படியாவது என் பொண்ணை காப்பாத்திருங்க சார். உங்களோட வருத்தம் எனக்கு புரியாம இல்லை சார். எங்களால முடிஞ்ச வரைக்கும் நாங்க முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம். அப்புறம் கடைசியில அந்த ஆண்டவன் எடுக்கிற முடிவு தானே ஃபைனலா இருக்கு. உங்க பொண்ணு கூட இருந்த அந்த பையன் தெரியல சார். அவ ஹாஸ்டல்ல தங்கி தான் படிக்கிறா. ஹாஸ்டல்ல இருந்து வெளியே நடந்து போக ஒரு வழிதான் இருக்கு. இது எப்படி நடந்ததுன்னு டாக்டர், என் பொண்ணை நான் இப்ப பார்க்கலாமா? நோ, இப்ப நீங்க அவங்கள பார்க்க கூடாது. சரி, உங்க பொண்ணு கூட வந்தானே அந்த பையன் யாரு? தெரியாது டாக்டர். அவரை பத்தி எதுவும் தெரியாது. நீங்க டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. 2 நாள்ல வார்டுக்கு மாத்திரலாம். 1 வாரத்துக்குள்ள பையனை டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். ஆனா அவன் கூட இருந்த அந்த பொண்ணு கொஞ்சம் சீரியஸா இருக்கா. அதோ அந்த பொண்ணோட அப்பா தான் அங்க உட்காந்துருக்காரு. சரி, பார்க்கலாம். அந்த பொண்ணு உங்க பொண்ணுன்னு கேள்விப்பட்டேன். என் பையன் கூட உங்க பொண்ணு எப்படி? எனக்கு ஒண்ணும் தெரியாது சார். அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நான் அழாதீங்க சார். எப்பவுமே அப்பாவும் அம்மாவும் அவங்க பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்க முடியுமா சார்? அவங்கள காலேஜுக்கு அனுப்புறது நான் படிக்கிறதுக்காக தானே சார். அதையே அவங்க புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. எந்த அப்பாவும் அம்மாவும் பசங்க வழி மாறி போகணும்னு நினைக்கிறது இல்ல. நாம நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கிறது இல்லையே. அதை யார் புரிஞ்சுக்கிறா? இது ஆக்சிடென்ட் ஆனவங்களோட திங்ஸ். இதை கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணணும். நடந்தது என்னமோ நடந்து போச்சுமா. இதுக்கு மேல அழுது என்ன பிரயோஜனம்? எந்த ஒரு அப்பனும் பார்க்க கூடாததை இன்னைக்கு நான் பார்த்துட்டேம்மா. இவங்களுக்குள்ள அப்படி ஒரு பந்தம் இருந்தது உனக்கு தெரியுமாமா? என் புருஷன் எங்கெல்லாம் போயிட்டு இருக்காரு, எத்தனை பொண்ணுங்களோட பழகிட்டு இருக்காருங்கிறத லிஸ்ட் எடுக்கிறதுக்கு என் மனசுலயும் மொழிலையும் இடம் இல்ல சார். அப்போ டோபி, நீங்க பொதுவா கேள்விப்பட்டிருப்பீங்களே சாத்தானை பத்தி. அந்த சாத்தான் எவ்வளவோ பரவாயில்ல சார். நல்ல ரெஸ்ட் எடுங்க. ஏண்டி பழுவுற? நான் என்ன செத்தா போயிட்டேன்? நீ ஏன்பா பாவம் அவளை போட்டு இப்படி வருத்தப்பட வைக்கிற? தயவு செஞ்சு இனிமேலாவது அவளை அழ வைக்காத. என்ன நினைச்சு வருத்தப்படுங்க நான் யாருக்கிட்டையும் கேட்கல. நான் எப்பவுமே இப்படித்தான். என் கூட பொறுத்துக்கிட்டு வாழ முடியும்னா வாழட்டும். இது எல்லாமே ரத்தம் சூடா இருக்கிற வரைக்கும் தான் இப்படி நடக்கும். ரத்தம் சுண்டும் போது இவ தான் இருப்பா. அதை மறந்துடாத. கையில பணம் இருந்ததுன்னா அழகான ஹோம் நர்ஸ் வருவாங்க. முதல்ல நீங்க இங்க இருந்து கிளம்புங்க மாமா. உங்க அப்பா வராரு. அந்த இங்க வராரா? உன் கூட இருந்த அந்த பொண்ணு யாரு? கேள்வி கேட்கறதெல்லாம் ஸ்டேஷன்ல வச்சுக்கோங்க. மரியாதையா இங்க இருந்து போயிடுங்க.
இன்னைக்கு டிஸ்சார்ஜ் இல்ல? ஆமா. டேக் கேர் ஆஃப் ஹிம். ஓகே. ஓகே. நாங்க இன்னைக்கு போறோம். போயிட்டு வாமா. ஆண்டவர் எப்பவும் கூட இருப்பாரு. அவர்கிட்ட எதுவும் பேசலையா? ட்ரீட்மெண்ட்ல எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். இதுக்கு மேலேயும் உங்களுக்கு விருப்பம் இருந்தா உங்க பொண்ணை வேற ஹாஸ்பிடல் கொண்டு போய் நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க. ஒரு டாக்டரா எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க முயற்சி பண்ணி பார்த்துட்டோம். இதுக்கு மேலேயும் உங்களுக்கு வேணும்னா வேற எங்கேயாவது வச்சு நீங்க ட்ரீட்மெண்ட் பாருங்க. ஆனா கண்டிப்பா அதனால எந்த பிரயோஜனமும் இருக்காது. நாங்க சுத்தமா நம்பிக்கை இழந்துட்டோம். நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. அப்பா எப்பவும் உன் கூடவே இருப்பேன். வழியே இல்லாத ஒரு உலகத்துக்கு நீ சீக்கிரமா போறதுதாம்மா நல்லது. சார், டோபி கொல்லப்பட்ட பிளாட்ல ஒரு ரூம் வக்கச்சனோடது. அப்படியா? சார், அதுக்கு முந்தின நாள் அந்த பிளாட்ல ஒரு பர்த்டே பார்ட்டி நடந்திருக்கு. அதோட போட்டோஸ் தான் இதெல்லாம். Let's go. ஓகே சார். சார், ஒரு லெட்டர் இருக்கு.
சார், கோபியோட பாடியில இருந்து கிடைச்சதும் இதே மாதிரி 0.9 mm புல்லட் தான் சார். ம். என்னம்மா? ஹாய் அங்கிள். நேத்து இங்க ஒரு பர்த்டே பார்ட்டி நடந்தது. போற வழியில உங்களை பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன். என்ன அங்கிள் உங்க முகம் ஒரு மாதிரி இருக்கு? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. என்ன அங்கிள் இதெல்லாம்? அம்மாடி, oh my god, என்னாச்சு? புடி. புடிமா, புடி. குற்றத்தை ஏத்துக்கிறதுக்கு எல்லாத்தையும் இழந்தவங்க கிட்ட இருந்த இன்னும் பல பேர் வரலாம். பழி வாங்குறவங்க ஒரு வகையில திருப்தி அடைஞ்சாதான் ஒரு தந்தையா என்னுடைய வேதனை மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.